ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.6ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். கொஷின் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை தான் சொல்லியிருக்காங்க இங்கேயுமே. ஸோ எல்சிஎம் எடுத்து ரெண்டு எக்ஸ்பிரஷனுக்கு இடையில் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. கொஷின் பாருங்கள். ஸோ எல்சிஎம் எடுத்து தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இங்கே ரெண்டு எக்ஸ்பிரஷனுக்கு இடையில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மல்டிப்ளை டிவைட்லாம் பார்த்தோம் இல்லையா, இங்கே ப்ளஸ் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ கீழே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. ஸோ கீழே டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நம்ம அதை காமனாகவே எடுத்துக்கலாம். மேலே இருக்கிறத அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். கொஷினை எக்ஸ் மைனஸ் டூ சேமாக இருக்கிறதுனால அதை நான் அப்படியே பொதுவாக எடுத்துக்கலாம். இப்போது மேலே இருக்க ரெண்டே நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் இது ரெண்டே ஆட் பண்ண முடியும். எப்படி மல்டிப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் இந்த எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ், இந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கலாம். எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பை எக்ஸ் மைனஸ் 2 ஒன்றும் பண்ணல, அப்படியே தான் வச்சுருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. இங்கே 1x ப்ளஸ் 1x 2x கிடச்சிரும். ஸோ 2x பை எக்ஸ் மைனஸ் 2 அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஏன்னா சிம்பிளிஃபை தான் சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ வந்து இங்கே வந்து டினாமினேட்டரில் சேமாக இருந்ததுனால நம்ம அப்படியே எடுத்து ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் தான், இங்கேயுமே ப்ளஸ் தான். எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2, இங்கே டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எல்சிஎம் எப்படி எடுக்கணும்னா ரெண்டையுமே எடுத்துக்கணும். இங்கே என்ன இல்லையோ அதான் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே இல்லாத ஃபேக்டர்ஸை கொண்டு போய் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா ஒரு வேல்யூவை வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூஸ் வந்து மாறாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து இதனுடைய எல்சிஎம் வந்து இதுதான், எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ரெண்டுமே எல்சிஎம் தான். ஏன் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோன்னா இதை கொண்டு போய் இதில் மல்டிப்ளை பண்ண போகிறோம், இதை கொண்டு போய் இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படின்னா தான் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுத முடியும். ஏன்னா அதான் எல்சிஎம் எடுக்கிறது. எல்சிஎம்னு ஆக்சுவல் மீனிங் எல்சிஎம். பட் அதை சிம்பிளாக செய்கிறது எப்படின்னா இதை கொண்டு போய் இதை மல்டிப்ளை பண்ணிடணும். ஏன்னா எல்சிஎம் வந்து இது ரெண்டுமே நம்ம எடுத்துருக்குறோம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது, எது தான் இல்லை, எக்ஸ் மைனஸ் 2 தான் இல்லை. ஸோ இதை எக்ஸ் மைனஸ் 2வால் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, எது தான் இல்லை, எக்ஸ் ப்ளஸ் 3 இல்லை. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3யால் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அப்போ ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணால் அப்போ ஸ்கொயர் தானே, அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. கீழே 1 டைம் தான் இருக்குது. ரெண்டையும் சேர்த்து எடுக்கும்போது மேலே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ உங்கள் ஏற்கனவே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது இல்லையா, அது கூட எதை மல்டிப்ளை பண்ணுறோம், எக்ஸ் மைனஸ் 2வை மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் ஏற்கனவே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, அது கூட எதை மல்டிப்ளை பண்ணுறோம், எக்ஸ் ப்ளஸ் 3யை மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இப்போது கீழே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ப்ளஸ், ஏன்னா அது எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இது ரெண்டையும் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்குது. அதாவது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட், அந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். ஓகேவா? ப்ளஸ் இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா வேறு இது இருக்குது. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸை கொண்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இந்த 1 அப்படிங்கிற வேல்யூயை கொண்டு போய் இதை மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் இருக்க இடத்துல ப்ளஸ் போட்டுக்கணும், மைனஸ் இருந்தால் மைனஸ் போடணும். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 3 3x minus 1 into x minus x minus 1 into plus 3 minus 3, இந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்படி பார்க்கும்போது என்ன வருதுன்னு பாருங்கள். மேலே இருக்கிறத நான் எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்கிறனால 2x ஸ்கொயர்டு. ஓகேவா? இங்கே 2 ஸ்கொயர்டுங்கும்போது மைனஸ் 4 ப்ளஸ் இங்கே 3x மைனஸ் எக்ஸுங்கும்போது ப்ளஸ் 2x, இங்கே மைனஸ் 3 இருக்குது, டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன மாறுதுன்னு பாருங்கள். கீழே எதுவுமே மாறலை. இங்கே 2x ஸ்கொயர் ஒன்றும் பண்ண முடியாது, ப்ளஸ் 2xையும் சேர்த்து எழுதிடலாம். இங்கே மைனஸ் 4, இங்கே மைனஸ் 3ங்கும் போது மைனஸ் 7 வந்துடும். ஓகேவா? ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி இதை வந்து கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக இப்படியே கூட விட்டுடலாம். ஓகேவா? இப்போது 7 2s are 14 இல்லையா, மைனஸ் 14 வரும். 7 2s are 14, இங்கே 2 தான் வரும்.
இங்கே 2 வரணும், இங்கே -14 வரணும். அப்போ எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது அந்த மாதிரி கிடைக்குதுன்னு பார்க்கணும். 7 2s are 14 வராது. 7 - 2 5 தான் வரும். ஸோ 14 பொறுத்தவரை 2 டேபிளில் வரும், 3 டேபிளில், 4 டேபிளில் வராது, 5 டேபிளில் வராது, 6 டேபிளில் வராது, 7 டேபிளில் அவ்வளோதான் வரும். ஓகேவா? வேறு எந்த டேபிள்லேயுமே வராது. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியலை. ஸோ இதை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ 2x² + 2x - 7/x + 3 × x - 2. ஓகேவா? ஓகே. இப்போ சேம் திங் ஃபார் தேர்ட் சம்மில் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். x³ x - y ப்ளஸ் y³ y - x. ஸோ இந்த x - yயும் y - xும் வேறு தானே, நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு செஞ்சிங்கன்னா செய்யலாம், தப்பு கிடையாது. அது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ அதை விட ஈஸியாக என்ன பண்ணலான்னா, இதே மாதிரி இப்போ இதை மாற்றிடலாம் ஈஸியாக. மைனஸை மட்டும் வெளியில் எடுத்தால் போதும். ஸோ மைனஸை வெளியில் எடுத்தாச்சு அப்படின்னா x - yன்னு ஆயிரும். ஏன்னா -x - x -y + yன்னு ஆயிரும். ஸோ இந்த மைனஸை மட்டும் எடுத்து வெளியில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது கீழே டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சுன்னா மேலே நம்ம அப்படியே எழுதிடலாம். இப்போ எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். x³ x - y அப்படியே வச்சுட்டு ப்ளஸ் y³ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மைனஸை வெளியில் எடுத்துகிட்டு x - y அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இது எப்படி மாறும்னா x³ x - y மைனஸ் y³ x - yன்னு மாறிடும். ஸோ இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால அதை காமனாக எடுத்துகிட்டு மேலே உள்ளதை டைரெக்டாக என்ன சிம்பிள் இருக்கோ அதை ஃபாலோ பண்ண போகிறோம். மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இதில் வந்து a³ - b³ ஃபார்முலா படி இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா படி எழுதும்போது கீழே எந்த சேஞ்சஸும் கிடையாது. மேலே இருக்கிறது a³ - b³ a - b × a² + ab + p². அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த x - yக்கு இந்த x - y கேன்சல் ஆயிரும். ஸோ த ஆன்சர் இஸ் x² + xy + y². இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள் சம், ஜஸ்ட் சிம்பிளிஃபை தான். எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ண முடியறதை கேன்சல் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சராக தான் நம்ம எழுதணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.